திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய இந்திய தேசத்தின் சுதந்திர நன்னாள். நாம் சுதந்திரம் அடைந்து 80வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். பல வீரர்கள் இதற்காக தங்களுடைய பாடுகளையும் தங்களுடைய இன்னுயிரையும் கொடுத்திருக்கிறார்கள். பலர் பாடுபட்டு நமக்கு வாங்கி தந்த சுதந்திரத்தை நம்முடைய தேசம் எப்படி பாதுகாத்து வருகிறது, அல்லது தேசத்தில் இன்றைக்கு வரைக்கும் உண்மையான சுதந்திரம் மக்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா, எல்லா விதத்திலும் தேசம் சுதந்திரம் அடைந்து ஒரு எழுச்சியை கண்டு முன்னேற்றத்திற்குள்ளே போய்கொண்டிருக்கிறதா என்றால் இன்று வரைக்கும் அது இல்லை என்று சொல்ல முடியும். ஆகவே சுதந்திர நாளாகி இந்த நாளிலே நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சுதந்திர தின நன்னாளிலே ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவின் சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம். அதே போல பாகிஸ்தான் தேசமானது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியை சுதந்திர தினமாக கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் தற்போது நேற்றைய தினத்திலே பாகிஸ்தான் தனது சுதந்திர தினத்தை கொண்டாடிய பொழுது அங்குள்ள பிரதமர் ஒரு முக்கியமான எச்சரிப்பு செய்தியை இந்தியாவுக்கு எதிராக வெளியிட்டிருக்கிறார். அதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஜெபிக்கவும் அதற்காக அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்திற்காக நாம் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்தின் பாதுகாப்பு, நம்முடைய இந்திய தேசத்தின் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கரத்திலே இருக்கிறது. ஆகவே நாம் அதற்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே, கடந்த ஏப்ரல் மாதத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பஹல்காமிலே பயங்கரவாதிகள் ஏற்படுத்தி 26 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7ஆம் தேதி இதற்கு ஒரு பதிலடி தாக்குதலாக இந்தியா தன்னுடைய இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த மோதல் 2 நாட்கள் நீடித்து மே 9ஆம் தேதி முடிவடைந்தது. ஆகவே இதைத் தொடர்ந்து இந்தியா தனது முக்கிய சில நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக ஏறெடுத்தது. அதில் ஒன்று சிந்து நதிநீர் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தமானது நிறுத்தி வைக்கப்பட்டது. ஏனென்றால் ஜம்மு காஷ்மீரிலிருந்து பாகிஸ்தானுக்கு திறந்து விடப்படுகிற நீரானது குறைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தி குறிப்பிலே. அதன்படி பார்க்கும் பொழுது தற்போது பாகிஸ்தான் தேசத்திற்கு விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைந்திருப்பதாக எண்ணினதோடு மட்டுமல்லாமல் அங்குள்ள பிரதமர் கடந்த நாளிலே ஆகஸ்ட் 13ஆம் தேதி தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கடந்த பஹல்காம் தாக்குதலிலே உயிரிழந்த வீரர்கள் அவர்களுடைய வெற்றியின் நினைவிடத்திலே அந்த நாளை கொண்டாடின பொழுது அவர்களுக்காக அந்த நாளை கொண்டாடின அதே நேரத்திலே இந்தியாவுக்கு எதிராக ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், இந்த நினைவிடம் நமது ஆயுதப்படைகளின் ஆதிக்கத்தையும் எதிரிகள் மீதான வெற்றியையும் பிரதிபலிக்கிறது. பாகிஸ்தான் எப்போதும் அமைதியைத்தான் விரும்புகிறது. ஆனால் அதை எங்களின் பலவீனமாக நினைத்து கொள்ளக்கூடாது. எங்களது பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் நீர் உரிமைகளுக்கு ஆபத்து வந்தால் மே 2025 கொடுத்ததை விட பலமான பதிலடியை இந்தியாவுக்கு கொடுப்போம் என்று கடுமையாக எச்சரித்தார். மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அதிரடி இராணுவ நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. 2 நாட்கள் நீடித்த அந்த மோதல் மே 9 முடிவுக்கு வந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா
தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. ஜம்மு காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரின் அளவையும் இந்தியா கணிசமாக குறைத்துள்ளது. விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் இந்த நீரை மட்டுமே பெரிதும் நம்பியிருக்கும் பாகிஸ்தான் நீரை திறந்து விடுமாறு தொடர்ந்து இந்தியாவுக்கு மறைமுக மிரட்டல்களை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தின் போதே பாகிஸ்தான் பிரதமர் விடுத்துள்ள இந்த மிரட்டல் பேச்சு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு நாமும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலும் எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தை தீர்மானித்து கொண்டு வர நீங்கள் கொடுத்த பணியை உண்மை முத்தமாக நிறைவேற்ற ஆண்டவர் எங்களுடைய தேசத்தில் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரதமர், எங்களுடைய ஜனாதிபதி, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், ஆண்டவரே ஆண்டவரே சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர்கள், ஆண்டவரை எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை எல்லா அரசுத்துறை அதிகாரிகளும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பணியின் ஆண்டவரை உண்மையை உணர்ந்து, பணியின் மகத்துவத்தை உணர்ந்து உண்மை முத்தமாக செயல்பட ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை அமைதல் உள்ள ஜீவனம் நாங்கள் பண்ணும்படி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். வன்முறையை, இரத்தம் சிந்துதலை, தீவிரவாதத்தை தேசத்தில் கட்டவிழ்க்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்படட்டும். கடந்த நாட்களிலே பகல்காமிலே நடைபெற்ற தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா தாக்குதல் நடத்தினதன் நிமித்தமாக ஏற்பட்ட சில மாறுதல்கள், ஆண்டவர் இந்தியா எடுத்த நடவடிக்கைகள், இதற்கு எதிராக பாகிஸ்தான் பிரதமர் உரைத்திருக்கிற எச்சரிக்கை செய்தியை நாங்கள் பரலோகத்துக்கு தெரிவிக்கிறோம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எந்த விதத்திலும் ஒரு போரோ, ஆண்டவரே தகப்பனே எந்த ஒரு ஆண்டவர் வன்முறையோ தாக்குதல்களோ நேரிட்டு விடாதபடி, தீவிரவாதிகள் நிமித்தம் அழிவுகள் தேசத்துக்கு வராதபடி தேசத்தின் எல்லை பகுதி பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். அண்டை நாடுகள் நிமித்தம் எங்களுக்கு ஆபத்து மோசங்கள் வராதபடி பாதுகாத்துடுங்க. ஆண்டவர் எங்களுடைய உள்துறை அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒவ்வொன்றையும் உங்கள் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஞானமாக ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எடுக்க ஞானமுள்ள இதயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. எங்களோட ஜெபத்தில் நின்றிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே உங்களை பாதுகாப்பிற்குள்ளும் ஆசீர்வாதத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.